ஐயப்பன் கதையிலே ஒரு முக்கியமான திருப்பு முனை இருக்கு. அதுதான் மணிகண்டன் புலிப்பால் தேடி போன மர்மம். ஏன் அவர் போனாரு? இது சாதாரணமான கதையா இல்ல, இதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான ரகசியம் இருக்கா? ஒரு இளவரசன் காட்டுக்கு போனதுக்கு அது உண்மையான காரணம் என்ன? புலிப்பால் நிகழ்ச்சி சும்மா நடந்த நிகழ்வு இல்ல, நம்ம வாழ்க்கை தத்துவத்தை விளக்குற பாடம். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த கதையும் அதுக்குள்ள மறைந்திருக்க சூட்சமமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சொந்தங்களே. நம்ம கதை ஆரம்பிக்கிறது பந்தள அரண்மனையிலிருந்து. ஹரி ஹரன் ஆகிய இருவருக்கும் பிறந்தவர்தான் ஹரிஹரசுதன் ஐயப்பன். குழந்தையாக பிறந்த ஐயப்பன் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா? பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான். எங்கு குழந்தை அழுகிறது என பதைபதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டான். ஆண்டாவா, என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான். அரசியும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தாள். இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள். ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை? தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான். புலிப்பால் கொண்டு செல்ல காட்டுக்கு போனால் புலி கொன்றுவிடும். அதனால் மணிகண்டனை அனுப்ப திட்டமிட்டனர். இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்ட மணிகண்டன் இதுதான் தன்னோட அவதார நோக்கம் என்று புரிந்து கொண்டு அவதார நோக்கத்தை நிறைவேற்ற காட்டுக்கு செல்கிறான். மன்னர் மணிகண்டன் போறதுக்கு மறுக்கிறார். ஆனால் கண்டிப்பா போவேன் என்று மணிகண்டன் செல்கிறார். இதுக்கு பின்னாடிதான் உண்மையான ரகசியம் இருக்கு. மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டிற்கு போக முக்கியமான காரணம் அவரது அவதார நோக்கம் நிறைவேறணும். புலிப்பால் சம்பவம் பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆழமான ஆன்மீக தத்துவம் இதுதான். நம்ம வாழ்க்கையில் வருகிற சவால்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை, கவலைகள் எல்லாமே காட்டில் இருக்கிற கொடூரமான புலி மாதிரிதான். மணிகண்டன் காட்டுக்கு போனது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளணும் உணர்த்தத்தான். உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ உணர்ந்தா புலியையும் அடக்க முடியும் என்பதுதான் புலிப்பால் சம்பவத்தோட உச்சக்கட்ட சூட்சமம். ஐயப்பனின் பெயர்கள் ஹரிஹர சுதனே, அச்சங்கோவில் அரசே, அகிலலோக நாயகனே, அகத்தில் நிறைந்தவனே, அகங்குளிரச் செய்வோனே, அகந்தை அழிப்பவனே, அஞ்ஞானம் ஒழிப்பவனே, அருந்தமிழ் தேனே, அன்பர்க்கு அருள்பவனே, அன்பின் வடிவானவனே, அருளும் தெய்வமே, அல்லல் களைபவனே, அடியவர்க்கு எளியவனே, இந்தமிழ் சுவையே இன்பமே, தேனே, இச்சை தவிர்ப்பவனே, இருமுடி பிரியனே, இம்மையில் அருள்பவனே, இன்னல் களைவோனே, இஷ்டகுல தெய்வமே, இளமுருகன் தம்பியே, இனியவனே, எளியவனே, இல்லமெல்லாம் உரைபவனே, இசையில் சிரிப்பவனே, இடர் களையும் ஏந்தலே, இணையில்லா தெய்வமே, இதயத்தில் நிறைந்தவனே, இரக்கம் மிகுந்தவனே, இருள் நீங்கச் செய்வோனே, இல்லறத்தை காப்பவனே, இறைவா நிலை தருவோனே, இறைவனின் திருமகளே, இன்பங்கள் தருபவனே, இன்னிசைக்கு இசைபவனே, இளமை தருபவனே, இளமையின் திருவுருவே, இந்தமிழாய் இனிப்பவனே, இச்சை தவிர்ப்பாய், இருமுடி சுமந்து வந்தோம், இம்மையில் அருளிடுவாய், இன்னல் களைந்திடுவாய், இனிய மனந்தருவாய், இல்லத்தில் உறைந்திடுவாய், இடர்களை நீக்கிடுவாய், இதயத்தில் நிறைந்திடுவாய், இருள் நீங்கச் செய்திடுவாய், இல்லறத்தை காத்திடுவாய், இருமுடியில் இருப்பவனே, இன்பங்கள் தந்திடுவாய், இன்னிசைக்கு இசைந்திடுவாய், இளமையினை தந்திடுவாய், இந்தமிழாய் இழித்திடுவாய், இடபத்தோன் திருமகனே, ஈசனின் திருமகனே, ஈடில்லா தெய்வமே, ஈஸ்வரியின் புத்திரனே, ஈகையிற் சிறந்தவனே, ஈடில்லா வாழ்வழிப்பாய், ஈகை உள்ளம் தருபவனே, ஈகை உள்ளம் தந்திடுவாய், உமையவள் புத்திரனே, உண்மை பரம்பொருளே, உத்தமனே, சத்தியனே, உலகாளும் தெய்வமே, உலகின் முதற் பொருளே, உறுதி மிக கொண்டவனே, உள்ளம் எல்லாம் நிறைந்தவனே, உண்மையுள்ளம் கொண்டவனே, உத்தமருக்கு அருள்பவனே,
உணர்வில் ஒளிர்பவனே, உண்மை நெறி காட்டிடுவாய். உயிரெல்லாம் காப்பவனே, உடல் நோய் தீர்ப்பவனே, உளநோய் ஒழிப்பவனே, உற்ற துணையானவளே, உள்ளத்தில் உறைபவனே, உண்மையின் திருவுருவே, ஊக்கம் தந்திடுவாய். ஊரெல்லாம் காத்திடுவாய். ஊர்தோறும் உறைபவனே, எல்லோர்க்கும் அருள்பவனே, எளியவர்க்கு எளியவனே, எங்கள் குல தெய்வமே, எந்நாளும் காப்பவனே, எழில் மிக்க தெய்வமே, எழுபிறப்பும் நாயகனே, எந்தையே, ஐயனே, எந்தாயே தெய்வமே, என் குருவே, ஈசனே, எட்டுக்குடிவேலன் தம்பியே, எண்ணத்தில் நிறைந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, என் உள்ளத்தில் உறைபவனே, என்குறைகள் தீர்ப்பவனே, எங்கும் உன் அருளே, எமையாளும் தெய்வமே, எமக்கருள் புரிந்தவனே, அகங்காரம் ஒழிப்பவனே, அலங்கார பிரியனே, அச்சன் தவிர்ப்பவனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, அன்னதான பிரபுவே, அருள்மிகு தெய்வமே, அக்னி குண்ட துறைபவனே, அடியவர் குல தெய்வமே, அடியவர் வினை தீர்ப்பவனே, அகமாயை அளிப்பவனே, அறிவு தரும் ஒளிசுடரே, அன்பர்க்கு அன்பனே, அன்பே, அருளே, அமுதே, தேனே, அறிவே, பொருளே, அறத்தின் தலைவா, அருள் பொழியும் தேவனே, அறம் காக்கும் தெய்வமே, அன்புளத்தில் உறைபவனே, அழியாத பேரொளியே, அழகின் திருவுருவே, அடிபணிந்தாரக்கு அருள்பவனே, அகத்தினிலே நிறைந்திடுவாய். அஞ்ஞானம் அழித்திடுவாய். அகங்குளிரச் செய்திடுவாய். அருள் மழை பொழிந்திடுவாய். அச்சமெல்லாம் போக்கிடுவாய். அடிபணிந்தோம் காத்திடுவாய். அறிவின்மையை போக்கிடுவாய். அருந்தமிழாய் இனித்திடுவாய். அகிலமெல்லாம் காத்திடுவாய். அல்லல் எல்லாம் தீர்த்திடுவாய். அடியவர்க்கு அருளிடுவாய். அடிபணிந்தோம் வினை தீர்ப்பாய். அறிவு தந்து ஒளி தருவாய். அன்புள்ளம் தந்திடுவாய். அடியவர் குலம் காப்பாய். அறம் பிழைக்க துணை நிற்பாய். அருளமுதம் பொழிந்திடுவாய். அகிலமெல்லாம் காப்பவனே, அகிலாண்டேசுவரி மகனே, அன்னபூரணி சுதனே, அங்கையர்கண்ணி புத்திரனே, அக்கிரமத்தை அழிப்பவனே, அகத்தியர்க்கு அருளியவனே, அடிமை தலை களைபவனே, அருமருந்தே, அமுதே, அற்புதமே, கற்பகமே, அஞ்சா நெஞ்சம் அழித்திடுவாய். அழியா புகழ் தருவாய். அதிர்வேட்டு பிரியனே, அருள் பொழியும் சாஸ்தாவே, அம்மையும் அப்பனும், நீயே அடைக்கலம், நீயே அண்டினோரை ஆதரிப்பாய். அமைதி காத்திடுவாய். அம்பிகையின் புதல்வனே, அவனியெல்லாம் காப்பவனே, அருந்தவ புத்திரனே, அழுதவரை ஆதரிப்பாய். அறவழி காட்டிடுவாய். அறிவொளி ஊட்டிடுவாய். அறியாமை அகற்றிடுவாய். அநாதை இரட்சகனே, அநியாயம் அளிப்பவனே, 9 அருந்தவசிகள் தலைவனே, அறிவாற்றல் தந்திடுவாய். அடியவரின் வழித்துணையே, அழியா பரம்பொருளே, அம்பிகையின் மகனே, அரக்கியை அழித்தவனே, அரணார் புத்திரனே, அருட்பெருஞ்சோதியே, ஆரியங்காவு ஐயாவே, ஆபத்தில் காப்பவனே, ஆசைகளை தவிர்ப்பவனே, ஆதிபராசக்தி மகனே, ஆறுமுகன் தம்பியே, ஆதி பரம்பொருளே, ஆக்கமளிப்பவனே, ஆதாரம் நீயே, ஆசிரியனானவனே, ஆடம்பரம் வெறுப்பவனே, ஆணவம் அழிப்பவனே, ஆதரிக்கும் தெய்வமே, ஆசி மலர் பொழிந்திடுவாய். ஆதிசக்தி மைந்தனே, ஆதி நீயே, ஜோதி நீயே, அறுபடையான் தம்பியே, ஆணைமுகன் தம்பியே, ஆற்றலை கொடுப்பவனே, ஆனந்த ரூபனே, ஆனந்தம் அளிப்பவனே, 1000 கண்ணுடையாய், ஆதிமூல நாயகனே, ஆண்மை தரும் தெய்வமே, ஆண்மையின் இலக்கணமே ஆதரிப்பாய். ஏழைகளை ஆதவனின் பேரொளியே, ஆதாரம் நீயே அருளிடுவாய். ஆய்களை அத்தனையும் கற்றவனே, ஆறாவமுதனே, ஐயனே, ஆளாள சுந்தரன் சுதனே, ஆவல் தணிப்பவனே, ஆவி பொருள் அடிசரணம், ஆழிகாலத் தலைவனே, ஆள பிறந்தவனே, ஆற்றல் மிகுந்தவனே, ஆதியந்தமற்றவனே, ஆரண்யவாசனே, ஆதிக்கும் ஆதியே, ஆதிசிவன் மகளே, ஆயுளை தருபவனே, ஆலகாலன் மகனே, ஆயுளை தந்திடுவாய். ஆனந்த சித்தனே, ஆனந்தம் மிகு பஜனை பிரியனே.